பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பழனிவேலும் பாண்டியன் கோமதி கிட்ட வந்து குமாருக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட அரசிக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இங்க பழனிவேல் அந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. அதே மாதிரி அரசிக்கும் குமாருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு வீட்டில் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க போல. இந்த கல்யாணம் எங்களுக்கு வேணாம், இந்த விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே மறைச்சங்க அப்படின்றதுனால இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அரசிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு. அதே மாதிரி குமாருக்கு கல்யாணம்னு சொன்னதுமே அரசிக்கு ரொம்பவே கவலையாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா அரசுகிட்ட எவ்வளவோ வந்து குமார் கெஞ்சிருப்பாரு. அதே மாதிரி நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ, நான் வந்து உனக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கலாம், உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், நான் உங்கள் ஃபேமிலிக்கும் சரி உனக்கும் சரி நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ அரசி அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து அரசிக்கிட்ட பயங்கரமாக கெஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இங்கே அரசி வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குமார் வந்து இப்போ திருந்தி நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நம்ம அவனை மன்னிச்சாதான் என்ன அப்படின்ற மாதிரியுமே அரசி மனசில் தோண்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கோமதியுமே பாண்டியனை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்றதெல்லாம் ஒண்ணு விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன் வந்து கோமதி அவங்க பாண்டியன் கிட்ட வந்து பேசல. ஏன்னா பாண்டியனுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்யல, காஃபி போட்டு கொடுக்கல அப்படின்றதுனால இங்க பாண்டியனுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இங்க குமாரும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதே மாதிரி இந்த கல்யாணமும் நின்றுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமாருக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்ம இந்த கல்யாணத்தை நாமளே நிறுத்தலாம்னு நினைச்சோம், ஆனா இது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து நிறுத்திட்டாங்க, அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உட்காந்து அங்கே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தாவுமே வெளியே வராங்க. என்னடா குமார், உனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா வந்து கேட்குறாங்க. குமாரும் இல்லை அப்பத்தா, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த கல்யாணம் இப்படியெல்லாம் நிற்கும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நான் அரசியை தான் நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுனா கூட பரவாயில்ல, நான் அரசியை கட்டிக்கிட்டு அந்த அரசியை நான் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துப்பேன். அரசிக்கு பண்ண கொடுமையை விட அரசியை நான் இப்போ வச்சு நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா அரசிக்கு நான் நிறைய ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டேன், நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன், அந்த கஷ்டமெல்லாம் நான் கொடுத்துருக்க கூடாது. இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்குது, நானா இது மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரியுமே எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் முழிச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அரசிக்கிட்ட நான் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனால் அரசி வந்து என்னை மன்னிக்கலை. ஆனால் கூடிய சீக்கிரம் அரசி வந்து என்ன மன்னிச்சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் இதை கேட்டுட்டு, குமார் இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணமே நான் தான். ஏன்னா பொண்ணோட அப்பாவை மீட் பண்ணி கோயிலில் ஏற்கனவே குமாருக்கு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, அதே மாதிரி அந்த பொண்ணை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நான் தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு நிற்க வைக்கிறதுக்குமே காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. அப்பத்தா சொன்னதை கேட்டதும் இங்கே குமாருக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பத்தா என்ன சொல்கிறீங்க அப்பத்தா, நீங்கள் தான் இந்த கல்யாணம் எடுத்ததுக்கு காரணமா? இங்கே அப்பாக்கும் உங்கள் இது பெரியப்பாக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சும்மாவே விட மாட்டாங்களே. ஏற்கனவே அங்கே பாண்டியனு ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை, நீங்கள் அரசியை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்களே, இந்த விஷயம் உங்கள் அப்பாக்கும் அவங்களுக்கு பெரியப்பாக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குமாரும் இங்கே அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தாவும், வீடா குமார், நான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன், அதே மாதிரி அரசியும் மறுபடியும் உன்னை காதலிப்பான்னு சொல்லிட்டு நினச்சிக்காத, அதே மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணுவாடலன்னு சொல்லிட்டு எனக்கு கூட தெரியல. ஏன்னா அரசி உண்மையிலையும் சரி, இங்கே இந்த முத்துவேலை சக்திவேலை இவங்க மேலேயும் சரி எல்லார் மேலேயுமே கோபமாக தான் இருக்கா. ஏன்னா நீ பண்ணி வச்சிருக்க காரியம் அது மாதிரி. பாவம் அந்த பொண்ணு இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு, அந்த பொண்ணை குடும்பப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நீ துரத்தி அமிச்சிட்டா. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுடா, நீ அந்த பொண்ணெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் குமாரும், ஆமாம் அப்பத்தா, நான் இப்படியெல்லாம் பண்ணத்துக்கு நான் அசிங்கப்படுறேன் அப்பத்தா, இதுக்கு நான் இப்போ சேர்த்து வச்சு நான் எதனா ஒன்று பண்ணணும் அப்பத்தா. ஏன்னா இங்கே அரசியை நான் ரொம்பவே குடும்பப்படுத்திருக்கேன், அரசிக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், இந்த கஷ்டமெல்லாம் அவளுக்கு தீரணும்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளை நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து போன ராஜி தான், ராஜியை இங்கே கதிர் வச்சு தாங்கன்னு தாங்குறான். அதே மாதிரி இங்கே கோச்சிங் கிளாஸ் வேற சேர்த்து விட்டுருக்கான் 1,00,000 ரூபாய் கட்டி. அதே மாதிரி இங்கே ராஜியை இங்கே பைக்லலாம் கூட்டிகிட்டு போகிறான் அங்கே கதிர். இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அரசியெல்லாம் இது மாதிரி நான் பண்ணிட்டேனே, குடும்பம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு கஷ்டத்தை நான் மறைக்கணும்னா அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவளை வச்சு சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பார்த்தா இது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் அரசியல் நினைப்போட நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான்
இங்க குமாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க மீனாவுமே இங்க சரவணன் கிட்ட கேட்டிருப்பாங்க, அங்க அஞ்சலி கூட நீங்க கோயிலுக்கு வந்ததா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு சரவணனும், ஆமா அது என்னோட ஃப்ரெண்டு, அது முன்னாள் ஃப்ரெண்டு, நான் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா, அதனால நான் கோயிலுக்கு வந்தேன், நீ வந்து என்கிட்ட பேச வேண்டியது தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்ட சொல்றாங்க. உடனே இங்க மீனாவும் அது இல்லை, நான் நீங்க பர்சனலா பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க. உடனே மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஏன்னா மயிலக்கா ரொம்பவே அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவும் சொல்லுறாங்க. எங்க மயிலோட பேச்சை எடுத்ததுமே சரவணுக்கு பயங்கர கோவம். மீனா இந்த பரப்பா மயிலை பற்றி பேசுறதெல்லாம் நீங்கள் பேசாத, எனக்கு கடைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், எனக்கு அவளை பற்றி பேசினாவே எனக்கு யாரையுமே பிடிக்க மாட்டுது, ஏன்னா அவள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு அவளை நினச்சி கூட பார்க்க முடியல என்னால், மறுபடியும் அவளை நான் சேர்த்து நான் வாழ வைப்பேன்னு சொல்லிட்டு நீ நினச்சி கூட பார்த்துறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஏன்னா சரவணன் மாமா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு மீனாக்கு பயங்கர வருத்தம் தான். ஏன்னா மயில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து மீனாக்கு மட்டும்தான் தெரியும். மீனாவும் இதை யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுலேயே வச்சுக்கிறாங்க. ஏன்னா யார்கிட்ட சொன்னாலுமே மயில் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க, சொன்னாலையும் மீனா மேலே தான் கோவப்படுவாங்கன்றதுனால அப்படியே மூடி மடிச்சிடுறாங்க. உடனே இங்கே கோமதியுமே இங்கே மீனா போய் பார்க்குறாங்க. மீனா பார்த்ததும் இங்கே கோமதியும், மீனா நீ சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணேன், ஆனால் உங்கள் மாமா அவர் ரொம்பவே கோவப்படுறாரு, குடி சீக்கிரம் அவர் வந்து என்கிட்ட பேசுகிறவாரு இல்லை, இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவர் என் கூட கடைசி வரைக்கும் பேசாமல் போயிடுவாரோ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அத்தை அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க அத்தை, அவர் கூடி சீக்கிரம் உங்ககிட்ட வந்து பேசுகிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், அவருக்கு ஈகோ அத்தை, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும், ஆனால் உங்ககிட்ட பேசாமல் இருக்காரு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருங்க, உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக பேசுகிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க. இங்கே அரசியுமே உக்காந்துக்கிட்டு குமாரை பற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குமார் வந்து பல டைம் வந்து அரசிக்கிட்ட என்ன மன்னிச்சிக்கோ, நான் வந்து பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் இங்கே குமார் வந்து அரசிக்கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அரசி குமாரை மன்னிக்காம, நீ பண்ணது மிகப்பெரிய காரியம், உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கினதே நான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி நான் ஒன்றும் யோசிச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்க கிடையாது, ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பத்தாவும் வடிவக்கா மாரியத்தை இவங்க எல்லாரையும் நினச்சி தான் இந்த ஒரு கேஸவே நான் வாபஸ் வாங்கினேன், ஏன்னா உன்னை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாங்க, அதனால தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே அரசியும் குமார்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து குமாருக்கு கல்யாணம்னு சொன்னதும் அரசிக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழனிவேல் வந்து குமாருக்கு இந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோன்னா இங்கே அரசிக்கு ரொம்பவே நிம்மதியாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம மறுபடியும் போயிட்டு அவரை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுமே இங்கே அரசிக்குள்ளே வந்துடுது. அரசியும் இந்த விஷயத்த நம்ம அவர்கிட்ட போய் பேசி ஆகணும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.